வணக்கம். யுத்தம் முடிஞ்சதுங்க. யுத்தத்தில் துரியோதனாதிகள் எல்லாரும் இறந்துட்டாங்க. 100 பேர் இறந்துட்டாங்க. கதர்றா காந்தாரி, கொஞ்சம் கொஞ்சமாக கதர்றா. அப்படிக்கா? ஏன்னா ஒரு பிள்ளை செத்தாலே ஜனங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். 100 பிள்ளைய பறி கொடுத்துட்டா. புத்திர சோகமாச்ச ஓன்னு அழறா. அந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்குங்க. யாராக இருந்தாலும் கிருஷ்ணர் அந்த அம்மா குரலுக்கு தான் கட்டுப்படுவாருங்க. காந்தாரி அவ்வளோ ஒரு பதிவிரத, எல்லாமே அந்த அம்மா தாங்க. அவர் என்ன பண்ணார், இந்த அம்மா என்ன பண்ணாங்க, கிருஷ்ணா இங்கே வா அப்படின்னாங்க. உடனே என்ன காந்தாரி அழிச்சிய என்னன்னாங்க, நீ செய்கிறது நியாயம் இருக்கா? எனக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளையாவது நீ வச்சிருக்கலாமே அப்படின்னு ஒன்று கிருஷ்ணர் சிரித்தார். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ சிரிக்கிற, விளையாட்டாக இருக்கேன்னு. அம்மா காந்தாரி, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த யுத்தத்துக்கே நீ தான் காரணம். நானா? ஆமாம், நீ தான் காரணம். உன் புருஷன் திருதராஷ்டிரன் குருடன், பிறவி குருடன். அது கர்ம பலன். அது அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு கண்ணு என்ன உனக்கு கேடு? நல்லா தானே இருக்குது. நீ ஏன் கண்ணை கட்டிக்கின? உன் புருஷனுக்கோசரம் உன்னை கண்ணை கட்டிக்கணும்னு யார் சொன்னாங்க? 100 பிள்ளைய நீ உன் பார்வை, அருள் பார்வை பார்த்துனியான்னா உன் குழந்தைங்க நல்ல போஷாக்காக இருந்திருக்கும், புத்தி நல்ல புத்தியாக இருந்திருக்குமே. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னும் போது காந்தாரி குன்னி குறுகி கேவி கேவி அழுதா. அதாவது அந்த ஒரு படத்தில் வருங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே அப்படின்னு ஒரு படத்தில் பாட்டு வருங்க. எம்ஜிஆர் படம்னு நினைக்கிறாரு. அதை மாதிரி தாயார் தாங்க பிள்ளைங்களை வளர்க்கணும். அதை தாங்க கிருஷ்ணர் அதில் நமக்கு சொல்கிறார். நன்றி, வணக்கம்.